ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தருணின் சுவையரும்பு. இந்த வீடியோவில் ரொம்பவே ஹெல்த்தியான கொண்டக்கடலை வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. கருப்பு கொண்டக்கடலையில் அதிகமான அளவு ப்ரோட்டீன் இருக்கிறதுனால இது ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷன். டேஸ்ட் வைஸும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சிம்பிள் தான். சரி வாங்க, இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 300 கிராம் அளவுக்கு இருக்கிற கருப்பு கொண்டக்கடலையை நைட்டே ஊற வச்சு வச்சுருக்கேங்க. நீங்கள் கருப்பு கொண்டக்கடலையிலையும் செய்யலாம், ஒயிட்லேயும் செய்யலாம், ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். வடை செய்கிறதுக்கு 8 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிகட்டி வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 5 போல் பச்சை மிளகாய் உங்களோட காரத்துக்கு ஏற்றவரை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவுக்கு கொண்டக்கடலை ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா அரைச்சிக்கோங்க. நான் மறந்துட்டேன், அதனால அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த கொண்டக்கடலையில் பாதி அளவு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கம்மியான அளவுக்கு ஊற வச்சுருந்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கோங்க. நான் கொஞ்சம் அதிகமாக ஊற வச்சுருக்கறனால பாதியாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பாதி ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. அரைக்கும் போது கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணக்கூடாதுங்க. கையாலேயே தள்ளி விட்டு அரைச்சிங்கன்னா இந்த அளவுக்கு திக்காக வரும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணுன்ற அவசியம் இல்லை. கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டால் கிறிஸ்பியாக இருக்கும். அரைச்சிட்டு வந்திருந்த வடை மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக மிச்சம் இருக்கிற கொண்டக்கடலையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இதே போலவே தண்ணி ஆட் பண்ணாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. அதையும் அந்த பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த மாவை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாங்க. அடுத்ததாக இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சம் போல் கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கொத்தமல்லி ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள், இஞ்சி பூண்டு பெருங்காயத்தூள் இதெல்லாம் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்க. இதெல்லாம் ஆட் பண்ணுறதுனால கேஸ் ப்ராப்ளம் ஏற்படாமல் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வடை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா வடை தட்டிடலாங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. கடாயில் ஆயில் வச்சுருக்கேங்க. ஆயில் ஹீட் ஆயிடுச்சுன்னு பார்க்குறதுக்கு ஒரு சின்ன துண்டு வடை மாவு உள்ளே ஆட் பண்ணி பார்க்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க. இப்போ வடையை பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு குட்டி சைஸ் வடை மாவு எடுத்ததுக்கப்புறமா கையாலேயே நல்லா உருண்டை பிடிச்சிக்கணுங்க. இது போல் நல்லா உருண்டை பிடிச்சதுக்கப்புறமா கட்டை விரலால் அமுத்துனீங்கன்னா சூப்பராக வடை ஷேப்பில் வந்துடும். இது போல் செஞ்சாவே ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும். இது போல் தட்டிட்டு எண்ணெயில் போட்டு பொரிக்க வேண்டியது தான். அப்படி இல்லைன்னா வடை மாவு எடுத்துகிட்டு நல்லா ரவுண்டு பிடிச்சதுக்கப்புறமா இது போல் உள்ளங்கையில் வச்சு தட்டினீங்கனாலும் வடை சூப்பராக வருங்க. இப்படி செஞ்சால் நல்லா ஷேப்பாக ரவுண்டாக வருங்க. இது போலையும் ட்ரை பண்ணலாம். இதே போலவே இருக்கிற மாவில் வடையை ஒன்றுன்னா தட்டி உள்ளே போட்டுடலாம். அடுத்ததாக நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறமா வெளியே எடுத்துடலாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியே வெந்திருக்கும், உள்ளே வெந்திருக்காது. அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். இந்த வடை அந்த அளவுக்கு ஆயிலெல்லாம் குடிக்கலைங்க. வெளியே கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. இப்போ அடுத்த பேட்சும் இதே போல் பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இது மழை நாள் சூடாக ஒரு கப் டீயோட சாப்பிட்டிங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். கொண்டக்கடலையில் ப்ரோட்டீன் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. நான்வெஜ்ஜில் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு கொண்டக்கடலையில் ப்ரோட்டீன் இருக்குது. அதனால் இந்த ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி வந்துருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே லைக் பண்ணிக்கோங்க. உங்களை போல நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.